வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான ஸ்பெஷலைஸ்டான ஒரு சேனல் தான் நம்ம சேனலில் இப்போ கோர்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயினாக 60 டேஸ் ஒரு ஸ்டடி ஷெடியூல் ஆர் ரிவிஷன் ஷெடியூல்னு வச்சுக்கலாம். ஓகே, அது வந்து பிடிஎஃப்ல இருக்குது. உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து அதை பற்றி எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஹோம் மேக்கர் ஆர் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 60 டேஸை, அதாவது நமக்கு இப்போ 60 ப்ளஸ் ஒரு 10 டேஸ் 70 டேஸ் இருக்குது. எனிஹவ் வந்துட்டு நீங்கள் அதுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த 10 டேஸ்னு வச்சுட்டா கூட 60 டேஸை எப்படி நீங்கள் எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஜாபை நீங்கள் கிராப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஓகே, டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வந்து எப்படி ஹோம் மேக்கர் அப்படின்னா உங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதே ஆஸ் வெல் அஸ் ஒர்க்கிங் பீப்புள் அப்படின்னா உங்களுக்கும் வந்து டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு இருக்கும். ஸோ போத் ஆர் ஆல்மோஸ்ட் சேம் தான். இவங்க வீட்டில் இருப்பாங்க, பட் ஹாவ் மெனி கமிட்மெண்ட்ஸ். அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுனால நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒர்க்கிங் பீப்புளுக்கு வந்து வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டைம் அவங்களுக்கு பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில இருக்கிற டைமை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஃப்டர் தென் கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் அல்ல கிட்ஸ் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இதுக்கு இடையில எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு வந்து படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அதுக்கான டைம் இல்லை, ப்ராப்பராக படிக்க முடியல, கண்டினியூட்டி இல்லை, என்னால் ஃபுல்லாக படிக்க முடியல, அந்த மாதிரி ஒரீஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி படிக்கணுங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக தான் இதை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். தென் வந்து 60 டேஸ் தான் இருக்கு, என்னால் இனிமேல் படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நெக்ஸ்ட், நான் இப்போ படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் எந்த மாதிரி டைமை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறது, எனக்கு தான் டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஸோ டைம் இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ரீசனாக எடுத்துக்கவே முடியாது. பிகாஸ் வந்து 24 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டைமிங் வந்து 8 ஹவர்ஸ் வந்து ஒர்க்குக்காக இருக்குமா? 8 ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ட்ராவலுக்கு போயிடும் அப்படின்னா 10 ஹவர்ஸ் போயிருச்சு அப்படின்னு வச்சா கூட ரிமைனிங் வந்து நமக்கு 14 ஹவர்ஸ் இருக்குது இல்லையா? 14 ஹவர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வந்து நீங்கள் உங்களோட தூக்கத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட ரெஸ்ட் டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, 6 ஹவர்ஸ் போயிருச்சு அப்படின்னா கூட ரிமைனிங் வந்து 8 ஹவர்ஸ் இருக்குது. இந்த 8 ஹவர்ஸில் உங்களோட டெய்லி டாஸ்க்கான குக்கிங் ஆர் பாத்திங் அந்த மாதிரி நம்மளோட பர்சனலுக்காக நம்ம வந்து 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ரிமைனிங் 6 ஹவர்ஸ் நீங்கள் எப்படியாவது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த 6 ஹவர்ஸ் என்னென்ன டைம் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, அந்த டைமிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது நம்ம தான். அது வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் சரி, நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் டெய்லி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க. அந்த 6 ஹவர்ஸ் எப்போ அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணி அந்த டைம் ஷெடியூலை வந்து ரெடி பண்ணணும். ஓகே, ஒருத்தருக்கும் ஒரு டைம் இருக்கும். அதுதான் நான் சொல்கிறது. இப்போ வந்து நான் வந்து மார்னிங் 4 to 6, தென் 6 to அப்புறமா வந்து நீங்கள் குக் பண்ண போயிடுவீங்க. தென் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 9 to 10 அந்த மாதிரி நான் கொடுத்துருவேன். பட் வந்து 4 to 6 வந்து எல்லாருக்கும் அந்த டைம் வந்து செட் ஆகாது. சிலருக்கு வந்து மார்னிங் முடியாது, என்னால் நைட்டு படிச்சுட்டு நான் வந்து 6 ஆர் 7க்கு தான் ஏஞ்சி வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது செட் ஆகாது. ஓகே, ஸோ அந்த டைமிங்கை வந்து நீங்கள் தான் வந்து ஷெடியூல் பண்ணிக்க. ஓவரால் நீங்கள் ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 60 டேஸில் யூ கேன் அச்சீவ். நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். அந்த 6 ஹவர்ஸ் எப்போ அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி ஒரு சார்ட் ரெடி பண்ணி வைங்க. அந்த டைமை நீங்கள் கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கணும். தட் இஸ் த பர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான். நீங்கள் ஸ்டடி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, அடுத்து தான் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அதை பொறுத்து தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டைமிங்கை பண்ணிக்கணும். அந்த டைமை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஜஸ்ட் புக்கு மட்டும் ஃப்ரெண்டில் இருக்கிறதுனால எந்த இதுவும் கிடையாது. நான் 1 ஹவர் வந்து
புக் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடாது. அந்த 1 ஹார் நீங்க பெர்ஃபெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களால சப்போஸ் படிக்க முடியல, டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா, அந்த நேரத்துல நீங்க சும்மா புக்க வச்சுட்டு இருக்கிற பிரயோஜனம் இல்ல. அந்த டைம்க்கு நீங்க வேற ஏதாவது வொர்க் உங்க வேற ஏதாச்சும் வேலைய பண்ணிருங்க. உங்க ஹவுஸ் வேல, ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் இருந்ததுன்னா, அத பண்ணிட்டு அந்த டைம் நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரீ டைம் உங்களுக்கு எப்ப டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கோ, அத பண்ணணும். ஸோ அந்த டைம செலக்ட் பண்ணது நீங்க தான். ஓகேவா? காலையில உட்காந்துட்டு நம்ம அ ஈவன் வந்து நீங்க ஒரு வெஜிடபிள் கட் பண்றீங்க, குக் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாரி டைம் கூட நீங்க பேரலலா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் அதாவது இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அத பார்த்து நம்ம நோட்ல நோட் பண்ணி அந்த ஸ்டெப் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி போடணுங்கிற அந்த மாதிரி இத வந்து நீங்க குக்கிங் டைம்ல பண்ண முடியாது. ஓகே. குக்கிங் டைமுக்குன்னு எந்த மாரி டாபிக் நம்ம ரிவைஸ் பண்றத வச்சுக்கலாம். அப்படி ஒரு பிளான் பண்ணி நீங்க பண்ணிக்கணும். ஓகே. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸாம்க்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிலபஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே. நானும் இந்த எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல நெறைய பேர் வந்து என்னன்னே தெரியாம எல்லாத்தையும் நம்ம இதுவரைக்கும் படிச்ச எல்லா லெசன், எல்லா டாபிக் நெட்ல வந்து என்னெல்லாம் வீடியோஸ் இருக்கோ, என்னெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் அவைலபிளா இருக்கோ, எல்லாத்தையும் எடுத்து ஓவரால் படிச்சு அந்த மாரி பண்றதுல ஒரு யூஸும் கிடையாது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு நோ அபௌட் யுவர் சிலபஸ். நம்ம சிலபஸ்ல நமக்கு எது கேட்பாங்க, எது கேட்க மாட்டாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்தையும் படிச்சு பிரயோஜனம் இல்ல. ஓகே. நம்ம சிலபஸ்ல தான் கொஸ்டின் வரப்போகுது. ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ஹார்ட் காப்பி கையில வச்சுக்கோங்க. ஓகே. 1 ஆர் 2 காப்பீஸ் வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெஷ் காப்பி, இன்னொன்னு வந்து நீங்க எது எது படிச்சிருக்கீங்க, அந்த மாரி மார்க் பண்றதுக்கு, ஏதோ ஒரு ரஃப் ஒர்க் நம்ம வந்து அதில பென்சில்ல இது பண்றதுக்கு வச்சுக்கோங்க. தென் வந்து டைமிங். எவ்வளோ வந்து நமக்கு இந்த எவ்வளோ ஹவர்ஸ் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற டைமிங் தெரிஞ்சுக்கணும். தென் பேட்டர்ன் எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது. ஸோ அதோட லிங்கும் இதோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே. இந்த எக்ஸாம் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உள்ள வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னா இதோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோவோட லிங்க் இருக்கும். தென் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டாப்பர்ஸ். டாப்பர்ஸ் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அந்த மாரி கேதர் பண்ணா, அவங்களோட மெயின் ஒரு திங் என்ன அப்படின்னா, டாப்பர்ஸ்க்கு வந்து கன்சிஸ்டன்சி தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா இருக்கும். ஓகே. அவங்க என்ன ஆனாலும் அந்த கன்சிஸ்டன்சிய வந்து அவங்க மிஸ் பண்றதே இல்ல. அதாவது டெய்லி படிக்கணும். கம்மியா படிக்கணும்னா கூட ஓகே. பட் டெய்லி அவங்க படிச்சிருக்கணும். ஒரு நாள் கூட படிக்காத நாளா இருக்காது அவங்க ப்ரிப்பரேஷன்ல. ஓகே. அது வந்து ரொம்ப மஸ்ட். அவங்க வந்து எந்த மேரேஜ் ஃபங்ஷன் அது மாதிரி எல்லாமே கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. நம்ம போக முடியாத அளவுக்கு அவாய்ட். கண்டிப்பா நீங்க போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில ஃபங்ஷன்ஸ் ஆர் அவுட்டிங்க்கு மட்டும் தான் நீங்க போணும். அந்த டைம்ல கூட நீங்க உங்களுக்கான ஒரு 1 ஹவர் ப்ரிப்பரேஷனாவது நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, ஓகே நம்ம இன்னைக்கு அத படிச்சிருக்கோம். இந்த டாபிக் முடிச்சிருக்கோம். நம்ம ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரணும். அப்பதான் அத ஃபுல்லா அந்த 60 டேஸ் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ கன்சிஸ்டன்சி டெய்லி படிக்கணும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வரணும். ஐயோ! நம்ம இன்னைக்கு படிக்கல அப்படின்னு. அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கணும். ஸோ அது வந்து டாப்பர்ஸோட ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. தென் அவங்க வந்து கிடைக்கிற எல்லா டைமையுமே வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க. டைம் யூட்டிலைசேஷன். ஓகே. என்ன டைம்னாலும் அந்த கேப்லயும் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து அவங்களோட ஓன் இது பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் வந்து அவங்க வில்லேஜ்ல இருக்கிறவங்க, அவங்க அம்மா, அப்பாக்கு ஹெல்ப் பண்ற சில பிசினஸ்லாம் பண்ணிட்டே, சில ஒர்க் பண்ணிட்டே அவங்க அந்த டைம்ல கூட புக்கு கையிலே இருக்கும். அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அந்த ஸ்டடீஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நமக்கான டைம வந்து நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த டைம் யூட்டிலைசேஷன். ஸோ இது கன்சிஸ்டன்சி, டைம் யூட்டிலைசேஷன். அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு அந்த அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கணும். ஓகே. எய்ம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம கண்டிப்பா இத வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எய்ம் அச்சீவ் பண்ற அந்த இது இந்த தாட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது வந்து கொஞ்சம் கூட அந்த கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாகக்கூடாது. ஓகே. தட் இஸ் வந்து கான்ஃபிடென்ட் வந்து ஹை கான்ஃபிடென்ட் இருக்கணும் நம்ம கண்டிப்பா.
நம்மள விட்டா யாருக்கு இந்த வேலை கிடைக்க போகுது? நம்ம வந்து கண்டிப்பா இதுக்கான எலிஜிபிள் பெர்சன் தாங்கிற ஒரு இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியோட டாப்பர்ஸோட சில ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. நீங்களும் சில வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். அவங்க எந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஓகே. தென் வந்து டைப் ஆஃப் கொஸ்டின் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்து பார்க்கலாம். ஓகே. நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் இந்த வீடியோவில் இருக்கு. ஸோ அதில் வந்து நான் 2019க்கான கொஸ்டின்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். பட் வந்து நமக்கு இப்போ சிலபஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த கொஸ்டின் அப்படியே ஃபுல்லா நீங்க படிக்க தேவை கிடையாது. பட் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப ரீசெண்டா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோட கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ்ல தான் 98% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அப்படிதான் இருக்கும். 1 ஆர் 2 தான் கொஞ்சம் இதா இருக்குது. அது கூட நீங்க ட்ரை பண்ணா பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. எல்லாமே கரெக்ட்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கவர் ஆகுற கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து பாருங்க. 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. 2019ல 2 பேட்ச்சா நடந்துச்சு. ஸோ வந்து அதில சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்ததுனால 2 பேட்சஸா வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல சில டெக்னிக்கல் இஷ்யூ இருந்ததுனால, செகண்டும் அத ரிப்பீட் பண்ணி சில சென்டர்ஸ்க்கு மட்டும் ரிப்பீட் பண்ணாங்க. ஸோ அந்த 2 கொஸ்டின்ஸும் அவைலபிளா இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே, அந்த நம்ம கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அதில 100% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து அத விட ரொம்ப டிஃபிகல்ட் லெவல்ல வந்து ட்ரை பண்றோம். பட் அத விட அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியாவும் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ வந்து நம்ம சேனல்ல பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஓகே. சேனல்ல வந்து மெம்பர்ஷிப் இருக்கு. அதில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. டெஸ்ட் சீரிஸ் 4 வரைக்கும் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு யூனிட் வைஸா. ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸ்னால அது வந்து நான் 2 டெஸ்ட் சீரிஸா வந்து அத ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் வந்து 4 டெஸ்ட் சீரிஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. ஓகே. அதோட பாஸ்வேர்ட் வந்து அந்த வீடியோலே மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த வீடியோல பாஸ்வேர்டு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க கூகுள் ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பாஸ்வேர்ட் கேட்கும். வீடியோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்க அந்த வீடியோல பாஸ்வேர்டு பார்த்து நீங்க ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தென் இது மாதிரி சில இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கம்பைலேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் டெய்லி 4 AM ஸ்டடி சேலஞ்சில வந்து நான் டிஃப்ரெண்ட்டா இதுக்கு முன்னாடி கேட்ட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாரி கம்பைலேஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். ஸோ அதோட எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஒரு பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி, அதுவும் மெம்பர்ஷிப்கான தனியா வீடியோல இருக்குது. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணா நீங்க ஆன்லைன் சீரிஸ் அஸ் வெல் அஸ் வந்து இந்த மாரி நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ்க்கான நோட்ஸ் மட்டும் அவைலபிளா இருக்கு. இப்ப இதுவரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணது வந்து யூனிட் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே. என்னென்ன யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2, 3 இப்போ 4 வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிரும். இன்னும் 2 ஆர் 3 டாபிக்ஸ் தான் இருக்கு. தென் வந்து யூனிட் 6 முடிச்சிருக்கோம். ஓகே. ஓவரால் வந்து 5 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் 5 யூனிட்ஸ் இருக்கு. அதுவும் சீக்கிரமாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிருவோம். ஓகே. அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் சீரிஸ், ரிவிஷன் அது மாரி தான் நம்ம சேனல்ல கம்ப்ளீட்டா இருக்க போகுது. ஸோ அதுக்கான அந்த டீட்டெயில்ஸும் வந்து நான் லாஸ்ட்டா அந்த ஸ்டடி சேலஞ்ச் சொல்லும்போது அதில எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான். ஸ்டடி பிளான் வந்து ஜென்ரலா நான் ஒரு ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு. அது எந்த ஐடியாவும் இல்லாதவங்க அத ஃபாலோ பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா அத வந்து நீங்க மாத்தி கூட நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அத ஒரு பேஸா வச்சு உங்களுக்கு எந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். தென் ஃபைனலைஸ் யுவர் சோர்ஸ். சோர்ஸ் வந்து ரிசோர்ஸ் இருக்கு. தட் இஸ் வந்து நீங்க எங்க இருந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பிகாஸ் இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம்ங்கும்போது ஒரு இடத்துல ஒரு மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில கன்ஃப்யூஷன்ஸ் வரும். ஸோ வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து நீங்க ஒண்ணு ஃபைனலைஸ் பண்ணிரணும். இதுலேருந்து படிக்கணும், இதுலேருந்து படிக்கணும் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிச்சு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது லாஸ்ட் மினிட்ல. ஓகே. நீங்க வந்து 2 இயர்ஸ், 3 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே. நெறைய ரிசோர்ஸ் எடுத்து நம்ம அதெல்லாம் கம்பைல் பண்ணி பார்த்துக்கலாம். ஒண்ணா சேர்த்து எது பெட்டரா இருக்கு அப்படின்னு. பட் இப்ப நமக்கு வந்து ஒரு 60 டேஸ் அரவுண்ட் நம்ம 60 டேஸை யூட்டிலைஸ் பண்ண போறோம். இந்த நேரத்துல நம்ம இதுவா அதுவாங்கிற கன்ஃப்யூஷன் இருக்கக்கூடாது. அதனால ஒரு சிங்கிள் ரிசோர்ஸ் வந்து நீங்க
சிங்கிள் ஆர் உங்களுக்கு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அத வந்து ஒரு பர்ட்டிகுலர் சைட்ல பார்த்தீங்க, ஒரு பர்ட்டிகுலர் வீடியோல பார்த்தீங்கன்னா, அதையே திருப்பி ரிவிஷனுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் பார்த்து கன்ஃப்யூஸ் ஆகி லாஸ்ட் மினிட்ல அந்த குழப்பம் வரக்கூடாது. ஓகே. அதான் ஃபைனல் பண்ணிக்கணும். கன்ஃப்யூஷன வந்து அவாய்ட் பண்ணணும். லாஸ்ட் மினிட் கன்ஃப்யூஷன் வந்து நெறைய பேருக்கு இதனால வந்து ப்ராப்ளம் வந்து நம்மளோட அ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாகும். ஸோ லாஸ்ட் மினிட் கன்ஃப்யூஷன அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நோட்ஸ் கலெக்ஷன் அலாங் வித் யுவர் ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ன்னு இருக்கணும். நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க. உங்களுக்கு தேவையான நோட்ஸ் வந்து பிரிண்ட் அவுட்டா வச்சுக்கலாம். பட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கிற இதுல அத ஷார்ட்டா வந்து ஒரு நோட் நீங்க தனியா உங்களோட ஓன் ஹேண்ட் ரிட்டன்ல இருக்கணும். பிகாஸ் ஒரு லாஸ்ட் வீக்லாம் பார்க்கும்போது ஃபுல்லா நோட்ஸ் உட்காந்து பண்றதுக்கு நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ வந்து நம்ம ஜஸ்ட் பார்க்கும்போதே நமக்கு மொத்தமா ஞாபகம் வரணும். என்னென்ன படிச்சோம் அப்படிங்கிற மாரி ஹிண்ட்ல வந்து இருக்கணும். ஸோ அதனால கண்டிப்பா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. தென் இந்த 60 டேஸும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சோஷியல் மீடியா, Instagram அந்த மாதிரி தென் YouTube ஷார்ட்ஸ் இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஒன்ஸ் பார்க்க ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளே தெரியாம அதுக்குள்ள இன்வால்வ் ஆயி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓகே நம்ம ரிலாக்ஸ் பண்ண தான் 5 மினிட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு நம்மள நாமே அதுக்கு ஒரு ரீசன் சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சுருவோம். பட் அது தேவையில்ல. அவ்வளோ நேரம் உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்க தூங்கலாம். ஆர் வந்து அந்த டைமுக்கு நீங்க ஏதோ மிஸ் பண்ண உங்க கிட்ஸ் கூட ஏதாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்றதோ, ஏதோ ஒண்ணு பெட்டரா பண்ணலாமே தவிர, அத பண்றதுனால நமக்கு லைஃப்க்கு எந்த யூஸ்மே இப்போ இருக்க போறதில்ல. ஓகே. அதனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ சோஷியல் மீடியா அவாய்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து படிக்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடா பார்க்கணும் அப்டின்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது தவிர சோஷியல் மீடியா கண்டிப்பா நீங்க இந்த டைம்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. தென் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணீங்களா? ஏதோ எமர்ஜென்சி கால் பண்ணாங்க, பேசுனாங்க. ஓகே நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிருங்க. ஹவர்ஸ் கணக்குல உட்காந்து பேசாதீங்க. அவங்களோட ப்ராப்ளம் சில பேர் வந்து அவங்க ப்ராப்ளத்த சொல்றதுக்காகவே நமக்கு கால் பண்ணி பேசுவாங்க. நம்ம அவாய்ட் பண்ண முடியாம அத கேட்டுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைம வந்து நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ எதுவுமே அந்த டைம்ல ரொம்ப நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாதீங்க. ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சொல்யூஷன குயிக்கா சொல்லிட்டு வச்சுருங்க. ஓகே. தென் வந்து மூவி வாட்சிங். மூவி வாட்ச் பண்றத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே. நமக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேல அதுல அப்படியே வந்து அது போயிரும். என்கல்ஃப் ஆயிரும் நம்மளோட டைம். அப்படியே முழுங்கிரும் அத. அதனால நீங்க மூவிங்கிற பக்கத்துக்கே போகாதீங்க. எவ்வளோ பிடிச்ச மூவி, பிடிச்ச ஆக்டர்ஸோட மூவி ரிலீஸ் ஆகுது. எதுனாலும் இப்போதைக்கு வேண்டாம். எதுனாலும் ஆஃப்டர் எக்ஸாம் நம்ம பொறுமையா பார்த்துக்கலாம். தென் கோயிங் அவுட். ஓகே. சாட்டர்டே, சண்டே தான் பசங்க கூப்பிடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி ஹஸ்பண்ட் கூப்பிடுறாங்க, ஃபேமிலியா போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது. ஓகே. அது என்ஜாய்மெண்ட் தான். பட் இவ்ளோ இன்னும் கொஞ்சம் டேஸ்க்கு நம்ம அத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறமா நமக்கு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறமா, நீங்களே உங்க ஓன் சேலரில கூட்டிட்டு போய் ஃபுல் டே கூட என்ஜாய் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. அத நெனச்சுக்கிட்டு, இப்போ தற்காலிகமா நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சிரலாம். ஓகே. இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர்ல வந்து பெட்டரா பண்றதுக்காக தான் இதெல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சு பண்ணிக்கணும். தென் வந்து ரிவைஸ். ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். பிராக்டிஸ் பண்ணணும். தேவையான ரெஸ்ட் எடுக்கணும். மோட்டிவேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஐயோ! நம்மளால முடியுமா? இன்னும் 60 டேஸ் தான் இருக்கு. நம்ம இன்னும் நெறைய படிக்கவே இல்லையே! இன்னும் பாதி லெசன் படிக்க வேண்டியது இருக்கே! அந்த மாரி தாட்டே இருக்கக்கூடாது. நம்ம எவ்ளோ முடிச்சிருக்கோம்? நமக்கு இவ்ளோ தெரியுது. முன்னாடி எக்ஸாம்ல நம்ம படிச்சதுக்கு நம்ம இந்த டாபிக்லாம் தெரியாமயே போய் அட்டெண்ட் பண்ணியே நமக்கு வந்து அவ்ளோ பெட்டரா பண்ணோம். நம்ம இப்ப இன்னும் இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். ஸோ நமக்கு வேணா பாசிபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு டெய்லி அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டே மோட்டிவேட்டட். எப்பவுமே நீங்க மோட்டிவேஷனா இருக்கணும். நம்ம தான் கண்டிப்பா அந்த டைம் எக்ஸாம் பாஸ் பண்ணிருவோம் அப்படிங்கிறது. தென் நீங்க படிக்கிறத வந்து உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்கும் ஒரு டவுட் வரும். அத கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்னும் பெட்டரா அவங்க மைண்ட்ல பதியும். அப்படி ஒரு சான்ஸ். இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல, நானே தான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா, நீங்க இன்னொரு ஆள் உங்க ஃப்ரெண்ட் யாரோ பக்கத்துல இருக்கிற மாரி, அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குற மாதிரி பண்ணுங்க. அப்பதான் அதுல என்ன இடையில ஸ்ட்ரக் அப் ஆகுறோம். எதுல நமக்கே வந்து கன்ஃப்யூஷன் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே. ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, நீங்க அத சொல்லிக் குடுக்குற மாரி இருக்கலாம். நீங்க ஃப்ரீயா ஒரு டைம் நீங்க எங்கேயோ டிராவல் பண்றீங்க அப்படின்னா கூட, மைண்ட்லயே நீங்க அது மாரி சொல்லிக் குடுக்குற மாதிரி கூட யோசிச்சுக்கலாம். ஸோ அப்ப எந்த இடத்துல அதுல நமக்கு ஸ்ட்ரக் அப் ஆகுறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க பார்த்துட்டு மறுபடியும் கன்டின்யூ பண்ணலாம். ஸோ அந்த மாரி டைம நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி மேப்பிங். இப்போ வந்து
எல்லாருக்கும் ஒரே மாதிரி எனர்ஜி லெவல் இருக்காது. சில பேர் வந்து மார்னிங்ல ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க படிக்கிறதுக்கு. சில பேர் வந்து ஈவினிங்ல வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே. ஸோ உங்களோட எனர்ஜி லெவல் எப்போ அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த டைம் வந்து நீங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறீங்க படிக்கிறதுக்கு அப்படிங்கிறத ஒரு 1 வீக் அனலைஸ் பண்ணா போறோம். நீங்க படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஒரு 1 வீக் நீங்க ட்ரை பண்ணீங்கனாலே, எந்த டைம் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, இப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கிற தியரியா ஃபுல்லா ரீட் பண்ணி மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்க உங்களுக்கான எனர்ஜி ஹையா இருக்கிறதுல வச்சுக்கலாம். மத்தபடி கொஞ்சம் ஃப்ரீயா வந்து பசங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லிக் குடுத்துக்கிட்டே படிக்கலாங்கிற நேரம், ப்ராப்ளம் சால்வ் பண்றது. அந்த மாதிரி டைம அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து எனர்ஜி மேப்பிங் அப்படின்னு சொல்றது. நீங்க கொஞ்சம் டவுனா இருந்தீங்க அப்படின்னா, அந்த நேரத்துல வீடியோஸ் கேட்டுட்டு, நோட்ஸ் எடுத்துட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க அந்த டைமிங்க வந்து மாத்தி வச்சுக்கணும். உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து. தென் வந்து மைக்ரோ டார்கெட். ஓகே. நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள்ல ஒரு யூனிட் முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் அப்படின்னா, ஐயோ! இன்னைக்கு ஒரு யூனிட் ஃபுல்லா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பர்டன தூக்கி தலையில வைக்காதீங்க. மைக்ரோ டார்கெட். அதாவது நம்ம இப்போ ஒரு 9 டூ 10ல வந்து 9 டூ 10ல ஒரு 3 டாபிக்ஸ் முடிக்கணும். தென் வந்து ஒரு 12 டூ 1ல இன்னொரு 3 டாபிக்ஸ் முடிக்கணும். அந்த மாரி அத ஸ்ப்ளிட் பண்ணி யோசிச்சுக்கோங்க. ஓகே. அல்லது வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் 15 மினிட்ஸ்ல நம்ம இந்த சிங்கிள் டாபிக்க ரீட் பண்ணி முடிக்கணும். அந்த மாரி ஒரு டார்கெட்ட கம்மியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெரிய பர்டனா அது இருக்காது. தென் ரிவிஷன் மேட்ரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க என்ன படிச்சாலும் அதுல வந்து நம்ம ரிவிஷன் பண்ணணும். ஓகே. படிக்கிறத விட நம்ம அத படிக்கிறத விட இல்ல, படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். படிச்சா மட்டும் போதா. நம்ம படிச்சிருப்போம் எல்லாமே தான் தெரியும் நமக்கு கான்செப்ட் எல்லாமே. ஆனா 2 வீக்ஸ் கழிச்சு அதுல என்ன படிச்சோம், என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, உங்களால அதுல எக்ஸ்ப்ளைன் பண்ணவே முடியாது. ஓகே. இப்ப வந்து திடீர்னு நான் சீரியலைசபிலிட்டி அப்படின்னு கேட்கிறேன் அப்படின்னா, அத நம்ம வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி படிச்ச டாபிக். அத பத்தி இப்ப கேட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பிகாஸ் என்னன்னா, நம்ம இந்த ரூல் ஃபாலோ பண்ணதுனால தான். தட் இஸ் வந்து ஒரு நாள் படிச்சத நெக்ஸ்ட் டே படிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் டே படிக்கணும். அதான் டே 1. டே 1ல ரிவைஸ் பண்ணணும். அப்புறமா 3 டேல அதுவரைக்கும் என்னென்ன படிச்சீங்களோ அத ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். தென் 7னா 1 வீக் கழிச்சு அந்த வீக் ஃபுல்லா என்ன படிச்சீங்களோ அத ஃபுல்லா ரிவைஸ் பண்ணணும். அப்புறமா 14 டேஸ் கழிச்சு 14 டேஸ் வரைக்கும் நம்ம என்ன படிச்சோமோ அத ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாரி குட்டி குட்டியா நீங்க பண்ணும்போது, இப்ப 14 டேஸ் கழிச்சு நீங்க மொத்தமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃப்யூஷனா இருக்கும். அதே வந்து 1 டே கழிச்சு பார்த்திருப்பீங்க. ஸோ அத வந்து ஒரு 2 டைம்ஸ் ரிவைஸ் பண்ண மாரி இருக்கும். ஸோ இத ஃபுல்லா பார்க்கும்போது, அதுவரைக்கும் 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ண மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி பார்க்கும்போது நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் நம்மளுடைய அந்த லேர்னிங் எபிலிட்டி. ஓகே. ஞாபகம் வச்சுக்கிறதும் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரிவிஷன் மேட்ரிக்ஸ். நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் வீக்லி ஆடிட் அப்படின்னா, ஒரு வீக்கும் சண்டே அன்னைக்கு நைட் நீங்க வந்து பாருங்க. நம்ம என்னென்ன படிச்சோம்? இதுல வந்து எதுல நம்ம லேகிங் ஆனோம்? எந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்ணோம்? ஸோ எதுல நம்மளால படிக்க முடியல? ஜஸ்ட் புக்க ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். பட் ஃபுல் ஃப்ளெட்ஜா அந்த நேரத்துல நம்மளால கிராஸ்ப் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் எதனால ரீசன்னு நீங்களே ரிவ்யூ பண்ணி, அதுக்கேத்த மாரி உங்க பிளான வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு 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 வீக் வந்து நீங்க இந்த மாரி பண்ணி அதுலருந்து ரெக்டிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா, மத்த வீக்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டடி ஹவர்ஸ் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஏர்லி மார்னிங்கோ, லேட் நைட்டோ. ஓகே. உங்களோட எப்போ உங்களுக்கு வந்து நல்ல கிராஸ்பிங் பவர் அதிகமா இருக்குமோ, அந்த டைம் வந்து நீங்க அலோகேட் பண்ணிக்கணும். யாருக்கு அப்டின்னா, வொர்க்கிங்ல நீங்க வந்து மத்த நேரம்லாம் வந்து உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியாதுங்கிறப்போ, வொர்க்கிங் பீப்பிள் என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஏர்லி மார்னிங்ல இல்லைன்னா லேட் ஈவினிங் இதான் உங்களோட அவைலபிள் டைமா இருக்கும். இல்லையா? ஸோ வொர்க்கிங் பீப்பிள் வந்து மத்த நேரம் உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியாத போது, அட்லீஸ்ட் ஏதாவது மார்னிங்கோ, லேட் ஈவினிங்கோ நீங்களோ உங்களோட ஒரு டைமிங்க அலாட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பா. தென் எல்லா வீக்கெண்ட்ஸும் அண்ட் ஹாலிடேஸும் வந்து நீங்க படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அன்னைக்கு வீக்கெண்ட் தானே நம்ம கொஞ்சம் வெளில போவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வீக்கெண்ட ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தென் ஏதாச்சும் லீவ் இருந்தது அப்படின்னாலும், நீங்க அத எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்க கண்டிப்பா டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணி என்னென்ன
ஏரியாஸ்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். ஜஸ்ட் படிச்சா மட்டும் போதாது. டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம எதுல லேக் ஆகுறோம், என்ன ப்ராப்ளம் நமக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகே. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணி, டிஸ்கஸ் பண்ணி உங்களோட ஸ்டடீஸ நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். தென் அதாவது இந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்க, நார்மலா இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம இத பத்தி பேசினா அவங்களுக்கு எதுவும் புரியாது. ஓகே. இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸும் இது மாரி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா, அவங்க கூட நீங்க கம்பைன் பண்ணி படிச்சுக்கிறது, அந்த மாதிரி நீங்க உங்களோட ஐடியாஸ ஷேர் பண்ணிக்கலாம். தென் வந்து வொர்க்கிங் பீப்பிள் வந்து உங்களோட டிராவல் டைம் சில பேர் வந்து டிராவல் பண்ணுவாங்க. 1 ஆர் 2 ஹவர்ஸ் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா பிரேக் டைம், லஞ்ச் டைம் கூட நீங்க உங்க எப்ப ஃப்ரீயா இருக்கோ, அந்த டைம்ல நீங்க ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு இப்பதான் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நீங்க ஃபோன் எடுத்தீங்க அப்படின்னா வச்சுட்டே அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்துட்டு ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு எப்பப்ப டைம் கிடைக்குதோ அந்த நோட்ஸ பார்த்து பார்த்து நீங்க ரீகால் பண்ணிட்டே இருங்க. அந்த டைம ரீகால் பண்ற டைமா இருந்துச்சு அப்படின்னா, அத ரிவைஸ் பண்ண நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ற மாரி டைம் கிடைச்சு அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த டைம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த நேரத்துல நம்ம சில நம்ம கொலீக்ஸ் கிட்டயே வந்து பேசிட்டு இருக்கிற டைம் இருக்கும். ஸோ அந்த டைம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு, இந்த மாரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே. ஸோ ஒரு 10, 15 மினிட்ஸ் கிடைச்சா கூட, அதுல நம்ம கொஞ்சம் ஏதோ ஒண்ணு அட்லீஸ்ட் படிச்சத ரிவைஸ் பண்றதுக்காகவாது நீங்க அத யூஸ் பண்ணிக்கிற மாரி பாருங்க. ஒரு சிங்கிள் மினிட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம தேவையில்லாம வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. தென் வந்து கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் க்ரான் அப் கிட்ஸா இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க. அம்மா இது மாரி படிக்கிறேன். அம்மா வந்து ஒரு நல்ல ஜாப்ல போனா, இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்களுக்கும் வந்து ஹேப்பியா இருக்கும். அந்த மாதிரி சொல்லி புரிய வச்சு, அவங்கள கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வைங்க. அதே டைம் வந்து ரொம்ப சின்ன கிட்ஸா இருந்தது அப்படின்னா, அவங்கள வந்து அந்த டைம்ல நீங்க என்கேஜ் பண்ணுங்க. லைக் ஒரு டிராயிங் இல்லன்னா ஏதாவது பெயிண்ட் பண்ணது குடுத்துங்க. நெக்ஸ்ட் இல்லன்னா ஏதாவது ஸ்டோரி ரீட் பண்றது, ரைட் பண்றது, ஏதோ ஒண்ணு அவங்கள என்கேஜ் பண்ணுங்க அந்த டைம்ல. என்கேஜ் பண்ணிட்டு நீங்களும் படிங்க. பேரலலா நீங்க படிக்கிறது கூடவே அவங்களையும் என்கேஜ் பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. அதுக்கும் முடியல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம பார்ட்னர்ஸோட ஹெல்ப் வந்து நமக்கு தேவைப்படும். அவங்கள கொஞ்ச நேரம் பார்த்துக்க சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. பட் அதுக்காக நம்ம படிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஃபோன் குடுக்கவோ, ஆர் டிவி ரொம்ப நேரம் பார்க்க வச்சோ, அவங்களோட ஃப்யூச்சர நம்ம ஸ்பாயில் பண்ணிறக்கூடாது. பிகாஸ் நீங்க வேலைக்கு போறது, ஏர்ன் பண்றது எல்லாமே உங்க கிட்ஸ்க்காக, அவங்களோட ஃப்யூச்சர்க்காக தான் நம்ம இதெல்லாமே கஷ்டப்படுறோம். ஸோ அவங்கள இந்த டைம்ல நம்ம வந்து ஒரு ராங்கான பாத்துக்கும் போயிறக்கூடாது. அதனால அவங்கள இந்த மாதிரி சில எஜுகேஷன் வைஸ்ல வந்து நீங்க அவங்கள என்கேஜ் பண்ணுங்க. இல்லைன்னா சில வொர்க் குடுங்க. வீட்லயே வந்து அத ஏதாச்சு கிளீன் பண்றது, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கேம் மாதிரி கூட அவங்கள வந்து குடுக்கலாம். இந்த ஷெல்ஃப் எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி, டஸ்ட் பண்ணி வைங்க. அப்போ அம்மா வந்து அதுக்குள்ள வந்துருவேன். அந்த மாரி ஏதாச்சும் சொல்லி அவங்கள ஒரு சின்ன கிஃப்ட் குடுத்து பூஸ்ட் அப் பண்ணி, அம்மா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு வந்து இந்த கிஃப்ட் அந்த மாரி சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி ஆகணும். வேற அத தவிர வேற எந்த சான்ஸுமே இல்ல. ஓகே. அவங்கள கொஞ்சம் நம்ம புரிய வச்சு பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்டின்னா, நம்ம வந்து எப்போலாம் அவங்க தூங்குறாங்களோ, எப்போலாம் அவங்க ஸ்கூல் போயிருக்காங்களோ, அந்த டைம் எல்லாம் நீங்க வேற எதுக்குமே வந்து ஸ்பெண்ட் பண்ணாம, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த டைம்ல நீங்க வேற ஏதாச்சும் வொர்க் பண்றது, அது மாதிரி பண்ணாதீங்க. இப்ப நமக்கு வந்து கிச்சன் கிளீன் பண்றது, இதுல வெசல் கிளீன் பண்றது, அந்த மாதிரி இருக்குன்னா, பசங்கள படிக்க சொல்லிட்டு அந்த டைம்ல நீங்க அத பண்ணிக்கலாம். ஓகே. அப்போலாம் நீங்க வந்து பசங்க இல்லாத நேரம் வந்து வெசல் வாஷிங், தென் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்றது, அந்த மாதிரி சில டெய்லி கோர்ஸ் ஒர்க் நமக்கு இருக்கும் இல்லையா? டெய்லி பண்ற வேல. அதெல்லாம் அந்த நேரத்துல பண்ணிட்டு இல்லாம, பசங்க இருக்கிற நேரம் நம்ம அந்த மாரி ஒர்க் பண்ணிட்டு, அவங்க இல்லாத நேரம் ஃபுல் ஃப்ளெட்ஜா நீங்க படிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க தான் அந்த டைமிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். எந்த டைம் நமக்கு வந்து பெட்டரா இருக்கும். எந்த ஒர்க் எல்லாம் எப்ப பண்ணலாம்? அப்படிங்கிறத நீங்க தான் ஸ்வாப் பண்ணி பண்ணி ஆகணும். ஓகே. அதெல்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு டைமிங் இருக்கும். சிலருக்கு வந்து கிட்ஸ பிக் பண்ற டைம் இருக்கும். ஸோ அது வந்து சிலருக்கு அந்த நேரத்துல அவங்க ஸ்கூல் வேன்ல வந்துரலாம். ஸோ இது எல்லாமே வந்து அவங்கவங்க இண்டிவிஜுவலுக்கு ஏத்த மாரி தான் அந்த டைமிங்க வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி மாத்தி ஆகணும். ஓகே. அது வந்து நீங்க தான் அத ஷெட்யூல வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, இப்ப நீங்க வெசல் வாஷ் பண்றீங்க, ஆர் வந்து ஒரு தோசை தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்டின்னா, அந்த டைம் நீங்க ஏதாச்சும் வீடியோ கேட்டுட்டே கூட பண்ணலாம். இப்பதான் நமக்கு ப்ளூடூத் இருக்கு. ஸோ ப்ளூடூத் நீங்க வாங்கி அ மாட்டிக்கோங்க.
ஃபோன் வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்துட்டே கூட அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே. ஏதாச்சும் வந்து நீங்க கேட்குற மாதிரி மட்டும் இருக்கிற மாரி வீடியோஸ அந்த நேரத்துக்கு செலக்ட் பண்ணி அந்த டாபிக் பார்த்துக்கலாம். அல்லது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அத இன்னொரு டைம் பார்த்தா ரிவைஸ் பண்ண மாரி இருக்கும். அப்படிங்கிறதுக்கு கூட அந்த டைம நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எதுவுமே வந்து ஃபுல்லா பிளான் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டே. ஒரு டேக்கு ப்ரையராவே பிளான் பண்ணிக்கணும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, நம்ம மீல் மீல் மேக் பண்றது. வொர்க்கிங் வுமனா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப் யாரா இருந்தாலும் சரி, இந்த டைம் பீரியட்ஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ற மாரி பார்த்துக்கோங்க. உங்களோட குக்கிங் எல்லாமே. ஓகே. இந்த டைம் வந்து ரொம்ப ஹெவியா புதுசு புதுசா டிஷ் வந்து நான் புதுசா ட்ரை பண்ணி குடுக்குறேன். அந்த இதெல்லாம் வேணாம். எப்பவுமே ரெகுலர் ரொட்டீன் பண்ற மாதிரி, எது குயிக்கா பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஓகே. சேம் இது வச்சுக்கோங்க. நைட்டுக்கு தனியா டின்னர் வந்து ச கிரேவி பண்றது அதெல்லாம் வந்து இல்லாம, ஒரு கிரேவி பண்ணி, அதே வந்து நம்ம ஹோல் டே வச்சு இது பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ப நைட்டுக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு இட்லி அது மாரி சிம்பிளா பண்ணோம் அப்டின்னா, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அந்த டைம் ஃபுல்லா நீங்க படிக்கலாம். ஓகே. இந்த மாரி ஃபேமிலி கமிட்மெண்ட் எல்லாமே நீங்க அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். இது வந்து நம்ம 60 டேஸ் கம்ப்ளீட் ரிவிஷன் ஷெட்யூலா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே. இது வந்து ஓவரால் ஒரு பேஸ் தான். இதே கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. என்ன டாபிக் வந்து படிக்கணுங்கிற ஐடியா இல்லாம இருந்துச்சு அப்டின்னா, அல்லது உங்களுக்கு என்னென்ன டாபிக் வந்து சிம்பிள் ஈஸியா இருக்குமோ, அதுக்கேத்த மாரி அத ஸ்வாப் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். ஓகே. இது கூட நான் இந்த டாபிக் வந்து எனக்கு ஈஸி தான். ஸோ இப்ப நம்பர் சிஸ்டம்னா அது எனக்கு ஃபுல்லா படிக்கிறதுக்கு பூலியன் அல்ஜீப்ரா 2 படிக்க முடியாது. எனக்கு வந்து அதே டைம் வந்து அது கீழ இருக்கிற இன்புட், அவுட்புட் ஆர்கனைசேஷன் வந்து நான் நம்பர் சிஸ்டம் கூட கம்ப்ளீட் பண்ணிப்பேன் அப்டின்னா, நீங்க அது மாரி ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே. டாபிக்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணி நீங்க ரீகிரியேட் கூட பண்ணிக்கலாம் இத. நான் வந்து இப்போ ஆகஸ்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாரி பண்ணியிருக்கேன். ஓகே. நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜீப்ரா அப்படிங்கிற டாபிக் வந்து அன்னைக்கு நம்ம ரிவைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. நோட்ஸ் இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுத்து நீங்க பார்த்துட்டு கூட வந்துக்கலாம். ஸோ அன்னைக்கு நம்ம ஈவினிங் வந்து அதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த டாபிக் என்ன அப்படிங்கிறத ஓவராலா ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிட்டு, அதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு டிஸ்கஷன் வந்து ஈவினிங் வந்து நம்ம வீடியோவா போஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த மாரி டெய்லி டெய்லி வந்து நமக்கு ரிவிஷன் பிளஸ் அந்த டாபிக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் வந்து நம்ம சேனல்ல ஆகஸ்ட் 1ல இருந்து போப்போது. ஓகே. நான் இன்னும் நம்ம 5 யூனிட்ஸ் தான் முடிச்சிருக்கோம். ரிமைனிங் யூனிட்ஸ் அப்டின்னா, அதுவும் பேரலலா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருவோம். ஓகே. இன்னும் நமக்கு ஒரு 10 டேஸ் இருக்கு. ஸோ 10 டேஸ்ல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிருவோம். சப்போஸ் ஏதாவது பெண்டிங் இருந்தது அப்டின்னா, அதுவும் பேரலலா இந்த கிளாஸஸ்க்கு இடையில வீடியோ போஸ்ட் ஆகும். பட் கண்டிப்பா ரிவிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிரணும். ஓகே. ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்னால, கண்டிப்பா நம்ம ரிவிஷன் வந்து ஆகஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இத ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். தென் செகண்ட் அந்த மாரி 4 டேஸ்ல நம்ம யூனிட் 1 வந்து முடிச்சுட்டு, தென் யூனிட் 2 அதுக்கேத்த டைமிங், டேட்ஸ்லாம் இருக்கு. யூனிட் 3 அண்ட் 4 எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா என்ன டேட்ல என்ன டாபிக் அப்படிங்கிற மாரி ஒரு பிளான் வந்து இருக்கு. ஓகே. 6 அந்த மாரி 10 யூனிட்ஸ்க்கும் நமக்கான இது இருக்கு. பைத்தான் புரோகிராமிங் வந்து 2 டேஸ் தான். பிகாஸ் அது ரொம்ப சிம்பிள்னால நீங்க ஜஸ்ட் அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா, அது ரொம்ப ஈஸியா போயிடும். அதே மாரி தான் வந்து லாஸ்ட் சைபர் செக்யூரிட்டியுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு தியரி தான். கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது 2மே வந்து கம்மியான டேஸ்க்கு இருக்கும். மத்தது எல்லாமே ஒரு 3 டேஸ், 4 டேஸ் அந்த மாரி நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ வந்து 9ஓட நமக்கு கம்ப்ளீட்டா எல்லா டாபிக்கோட ரிவிஷனுமே வந்து நம்ம முடிச்சிருவோம். ஓகே. ரிவிஷன் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ரிவிஷன் டெய்லி வந்து யூனிட் 1 ஃபுல்லா ரிவிஷன். ரிவிஷன் அப்டின்னா அந்த டாபிக்க ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுவோம். தென் வந்து மறுபடி அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ம் எக்ஸ்கியூஸ் மீ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஷன் நடக்கும். அவ்வளவுதான். ஓகே. வந்து ஆ பட் வந்து இந்த டெஸ்ட் அப்படின்னு இருக்கிறதுனால, நம்ம மெம்பர்ஷிப்க்கு வந்து தனியா டெஸ்ட் வந்து அப்லோட் ஆகும். ஓகே. டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து டெய்லி டெய்லி அப்லோட் ஆகுற மாரி இருக்கும். ஸோ யூனிட் 1க்கான கம்ப்ளீட் ரிவிஷன், தென் யூனிட் 2 அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட் வைஸ் வந்து நமக்கு டெஸ்ட் வந்து அப்லோட் ஆகும். அதுக்கப்புறமா
கம்பைன் பண்ணி 1 to 5 வந்து ஓகேவா? ஸோ 10 வரைக்கும் நமக்கு 1 பை 1 யூனிட்டா வந்து நமக்கு நடக்கும். ஸோ நம்ம சேனல்ல வந்து அதுக்கான ரிவிஷன் வந்து டெய்லி வீடியோவா போஸ்ட் பண்ணுவோம். ஓகே. டெய்லி வீடியோஸ் இருக்கும். அதர் தேன் தட் இந்த டெஸ்ட் வந்து நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து டெய்லி அப்லோட் ஆயிரும். டெய்லி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். தென் அது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் டேஸ்லயே வந்து கன்டின்யூ பண்ணி கம்ப்ளீட் ரிவிஷன் ஓகே 1 to 5 தென் 6 to 10 அப்படிங்கிற 2 ரிவிஷன் வந்து கம்ப்ளீட்டா நம்ம பண்ணிருவோம். தட் இஸ் வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் 2 டேஸ்ல வந்து நம்ம எல்லா போர்ஷன்ஸையும் வந்து பண்ற மாரி இருக்கும். ஓவரால் ரிவிஷனா. ஓகே. அது வந்து இந்த 2 டேஸும் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் ஐடியா வந்து உங்களுக்கு இந்த 2 டேஸ் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா ஒரு ஐடியா கிடைச்சிரும். இதுவரைக்கும் நம்ம போர்ஷன்ஸ்ல இருக்கு. நம்ம சிலபஸ் படி என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதில எந்த மாரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு டாபிக்ல சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா 13க்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மார்க் டெஸ்ட் தான். ஏன்னா கம்ப்ளீட் எல்லா யூனிட்டும் நம்ம பார்த்தாச்சு, ரிவைஸ் பண்ணியாச்சு. திருப்பி நம்ம டெய்லி ரிவைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். ஓகே. ஸோ மார்க் டெஸ்ட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா 13 மார்க் டெஸ்ட் இருக்கிற மாரி இருக்கு. ஓகே. 13 மார்க் டெஸ்ட் இருக்கும். சேனல் மெம்பர்ஸ்க்கு வந்து டெய்லி நம்ம சேனல்ல வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். தட் இஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன் வந்து நடக்கும். ஓகே. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எந்த மாரி கேட்பாங்க, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நம்ம டெய்லி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஃபுல் கம்ப்ளீட் சிலபஸ்க்கான ரிவிஷன் தான் அது. ஓகே. நம்ம அந்த மாரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அதுக்கான ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? டாபிக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட்ன்னு இல்லாம நம்ம மொத்தமா பார்க்கும்போது 1 பை 1 பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா வந்து டெய்லி ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் சேனல் மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து 12 டெஸ்ட் வந்து இருக்கும். தென் இந்த மார்க் டெஸ்ட் 13ம் சேர்த்தீங்க அப்படின்னா, ஓவரால் 25 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ரிப்பீட்டடா அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிராக்டிஸா இருக்கும். அது தவிர நம்ம 10 யூனிட்ஸ்க்கான நோட்ஸும் வந்து அப்லோட் ஆயிரும். அதுவும் நீங்க டவுன்லோட் பண்ணி அதையும் நோட்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே. இவ்வளவும் வந்து இதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம சேனல்ல. இனிமேல் பண்ண போறது. ஓகே. 28 வந்து நமக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சேஞ்ச் ஆகுமா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சேஞ்ச் ஆகும். அதனால இன்னும் டைம் இருக்கும். அப்படின்ட்டு நம்ம வந்து அத ஒரு ரீசனா எடுத்துட்டு படிக்காம இருக்கக்கூடாது. நம்மள பொறுத்தவரையில 27 அன்னைக்கு எக்ஸாம் வச்சாலும் நம்ம ரெடியா இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல அத ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறமா கிடைக்கிற டேட்டா வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது. முன்னாடியே வச்சுட்டா அப்படிங்கிற மாரி நீங்க ரெடியா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா எவ்வளோ டேஸ் கிடைக்குதோ, அவ்வளோ நமக்கான லெஷர் டைமா எடுத்து, இன்னும் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைமா எடுத்துக்கலாமே தவிர, ட நமக்கு வந்து அது இன்னும் நமக்கு டைம் கிடைக்கும், அப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. மெயினா நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து, நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்ட்பான் பண்ற அந்த ஹேபிட்ட ஃபர்ஸ்ட்டு உங்க மைண்ட்ல இருந்து தூக்கிருங்க. இன்னைக்குள்ள நம்ம முடிச்சே ஆகணும். முடிச்சுட்டு தான் நம்ம தூங்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வச்சு டெய்லி உங்க டாஸ்க்க வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டே இருங்க. மெயினா உங்களோட ஷெட்யூல வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியிற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டி வைங்க. ஒட்டி வச்சுட்டு அத டிக் பண்ணுங்க. டெய்லி உங்களுக்கான ஒரு டைரி ஆர் நோட் வச்சுக்கோங்க. டெய்லி உங்களோட டாஸ்க்க நீங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாருங்க. அப்படி பண்ண முடியலன்னா, எதனால பண்ண முடியல? எந்த டைம்ல நம்ம மிஸ் பண்றோம்? அதுக்கேத்த மாரி நம்ம எப்படி நம்ம லைஃப் ரொட்டீன சேஞ்ச் பண்ணிக்கலாம்? அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணி மாத்திக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அவங்க பெட்டர் ஆஃப் வந்து உங்க ஹஸ்பண்ட் ஆர் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அம்மா, அப்பா சில பேர் கூட இருந்தாங்கன்னா, அவங்க ஹெல்ப்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். அல்லது வந்து உங்களுக்கு இன்லாஸ் வந்து மதர் இன்லா ஆர் ஃபாதர் இன்லா இருந்தாங்கன்னா, அவங்க ஹெல்ப் வந்து சீக் பண்ணிக்கலாம். சிலருக்கு எந்த ஹெல்ப்பும் எனக்கு கிடைக்காது, நான் தான் பார்த்தாகணும் அப்படிங்கிறவங்க நீங்க அத கூட ஒரு மோட்டிவேஷனா எடுத்து, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கிற இவங்க முன்னாடி, நம்ம படிச்சு ஒரு நல்ல லெவல்ல இருக்கணும். ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா வந்து அவங்க முன்னாடி நம்ம அத அச்சீவ் பண்ணி காட்டணுங்கிற ஒரு வெறியோட படிங்க. ஓகே. எதுனாலும் நம்ம அத பாசிட்டிவா மாத்த பழகிக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ் அண்ட் பி மோட்டிவேட்டட். இந்த ஜாப் உங்களுக்கு தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒருத்தரும் அத மைண்ட்ல நெனச்சு படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். யாருக்கும் யாரும் சலைச்சவங்க கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் டேலண்டோட தான் இந்த வேர்ல்டுல நம்ம வந்திருக்கோம்.
ஸோ கண்டிப்பா வந்து எல்லாராலயும் மத்தவங்க வேலை எடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்மளால ஏன் முடியாது? நம்மளாலயும் முடியும். அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட எல்லாரும் படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த தடவ உங்களுக்கு வேலை நிச்சயம். ஆல் தி பெஸ்ட் ஃபியூச்சர் டீச்சர்ஸ். தேங்க் யூ எவ்ரிஒன்.